ஒரு பழைய வரலாற்றை ஆய்வு செய்வதற்கு முதல் சான்றாக மொழியை எடுங்கன்னு சொல்லுது. இப்போ நம்ம மொழியை மட்டும் எடுத்து நாங்கள் தான் முதல் குடி என்று நாம் சொல்ல முன் வரல. நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம், இதையெல்லாம் நம்ம எடுத்து சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுது, தொல்காப்பியம் என்ன சொல்லுது, மேல இலக்கியங்கள் என்ன சொல்லுது, மேல இலக்கியங்கள் கீழே நாட்டவரை பற்றி என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தொகுத்து தான் ஒரு நாகரிகத்தினுடைய தன்மையை நம்ம விளக்கி சொல்ல முடியும். இன்றைய அளவில் இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழருடைய நாகரிகத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு இருந்த அரசுகளும் சரி, இப்போ இருக்கிற அரசும் சரி, அதற்கு முன் வரல. எந்த அளவுக்கு அவர்கள் தமிழருடைய வரலாற்றை மூடி மறைப்பதற்கு முயற்சி செய்கிறாங்களோ அதே அளவுக்கு இந்த திராவிட கட்சிகளும் தமிழருடைய வரலாறு வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. அவர்களுடைய பேச்சு, அவருடைய எழுத்து, அவர்கள் கொண்டாடுகின்ற விழா, பாருங்க 2 நாளைக்கு முன்னாடி மாவீரர் நாள் உலகம் உள்ள தமிழர்கள் சிறப்பாக கொண்டாடுறாங்க. தமிழர்கள் தாயகத்துக்காக உயிர் நீத்ததை மாவீரர்களை அவங்க நினைவு கூறுறாங்க. அன்றைக்கு ஒரு சிலை சிறப்பு விழான்னு சென்னையில் வச்சு இந்த நாளினுடைய சிறப்பை சிதறடிச்சு மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறாங்க. ஏன்னா இவர்களுக்கு இதெல்லாம் வெளியில தெரியக்கூடாது. இந்த தமிழருடைய வரலாறு உண்மையிலேயே அவர்களுக்கு இன்றைக்கு தமிழர்கள் மேலே இருக்கிற ஒரு அச்ச உணர்வு என்னன்னா, இந்த மொழி பழமையானது, இவர்கள் வரலாறு பழமையானது என்பதை வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. இந்த தமிழர் தொடர்பான ஏதாவது ஒரு விழாவோ, ஒரு கருத்தரங்கோ, பொதுக்கூட்டமோ, ஒரு தமிழகம் தழுவிய அளவில் ஏதாவது நடந்தால் அதை திசை திருப்பதற்கு வேற ஏதாவது ஒன்றை அவர்கள் சொல்லுவாங்க. இப்படிதான் இந்த திராவிட கட்சிகள் இந்த தமிழருடைய தேசிய உணர்வை எப்படியாவது மழுங்கடிக்கணும். நம்மை பொறுத்த வரையில் ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை, தென்னாப்பிரிக்கா பழங்குடியினர்கள், ஆப்பிரிக்கா பழங்குடியினர்கள், அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன கிரஹாம் ஹேங்காக் நல்லா தமிழ் பேசுவார். அவர் அமேசான் பழங்குடி மக்களை பற்றி ஆய்வு செய்து ஒரு நூல் வெளியிட்டிருக்காரு. அந்த மக்கள் பேசுகின்ற மொழியில தமிழ் சொற்கள் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தனமா ரொம்ப இதா சொல்றாரு அவர். இந்த அமேசான் எங்க இருக்குது, தமிழ்நாடு எங்க இருக்கு, எப்படி இவ்வளவு தொலைவில் தமிழ் போச்சு, அதாவது தமிழ் எவ்வாறு உலகளாவி பறந்து விரிந்தது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவே ஒரு கூட்டம் வேலை செய்யுது. இவர்கள் தமிழருடைய வரலாற்றை புரிந்து கொள்ளக்கூடாது, அது மக்களுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, முழுமையாக சென்று அடைந்தா அவன் விழிப்புணர்வு வந்துடும். அதாவது ஒரு காலனி ஆதிக்கத்தினுடைய நோக்கமே மக்களை முட்டாளா வச்சிருக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு பொதுமக்களுக்கு தன்னுடைய வரலாறு என்ன, தமிழ் யாரு, கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா அவன் விழித்து கொண்டு வருவாங்க. தெரிந்தால் அவர்கள் விழிப்படைந்து விடுவார்கள். ஈழத்துல அப்படி தெரிந்ததனாலதான் அப்படி போர் நடந்தது. 34 நாடுகள் சேர்ந்து அந்த புலிகளை படைகளை அழிக்குது. அதற்கு இங்க இருந்த காங்கிரஸ் கட்சியும் திராவிட கட்சியும் தொடங்கி போச்சு. எதுவுமே நடக்காத மாதிரி தமிழர்களுக்கு இவர்கள்லாம் தொண்டு செய்வா மாதிரி ஒரு உணர்வை இங்க காட்டிக்கிட்டு இருக்கும்போது உண்மையிலேயே நான் மனம் சொல்றேன், இந்த காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு தமிழன் வாக்களிக்கவே கூடாது. என்னை பொறுத்தவரையிலே நான் சொல்வது என்னன்னா, அது ஒழிக இது ஒழிகள்லாம் நான் சொல்லல. எவ்வளவோ இப்போ வேறு சனாதன ஒழிப்புங்கிறாங்க, திராவிட ஒழிப்புங்கிறாங்க. இதை நாம் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நாம் நம்முடைய மொழியை வளர்ப்போம், இனத்தை ஒற்றுமைப்படுத்துவோம். தமிழை வளர்த்து தமிழ் இனத்தை ஒற்றுமைப்படுத்தினீங்கன்னாவே இந்த சனாதனமும் மறைஞ்சு போவோம், இந்த திராவிடமும் மறைஞ்சு போவோம். ஆக நாம் அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல, பாசிட்டிவாக நாம் அணுகணும், அந்த நெகட்டிவாகவே அணுகக்கூடாது. இப்போ இருக்கிற சிக்கல் என்னன்னா, எல்லாருமே அந்த எதிர்மறை அணுகுமுறையை தான் பின்பற்றுறாங்க. நம்முடைய மொழி, நம்முடைய இனம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம், இதை வளர்க்கணும், இதை எடுத்து வெளியில சொல்லணும், அதற்கான முயற்சிகளை நம்ம ஈடுபடணும். இந்த எண்ணம் யாருக்கும் இல்லை. அதை ஒழிக்கணும், இதை ஒழிக்கணும், அதை ஒழிச்சு அது இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போகுது. தமிழர்களுடைய வரலாறு இது வெளியில வந்ததுன்னா அது தானா மறைஞ்சு போகும். தமிழர்களுடைய வரலாறை பொதுமக்களை கொண்டு போய் சேர்க்கும்போது அவங்களே விழித்துக் கொள்வாங்க. அது பாட்டு தானா தன்னால மறைஞ்சு போகும். ஒழிகள்லாம் ஒழிஞ்சிருமா? அதனால இது குறுக்கு வழியில மக்களை திசை திருப்புற ஒரு முயற்சி. நாம யாரையும் ஒழிகள்னு சொல்ல வேணாம். நாம நம்முடைய இனத்தை ஒன்றாக்குவோம், நம்முடைய மொழியை வளர்ப்போம், மொழிகளை பல இலக்கியங்களை படைப்போம். தமிழ் எவ்வளவு வலிமையானது, வளமையானது என்பதை மெய்ப்பிப்பதற்கான பல நூல்களையும் சான்றுகளையும் எடுத்து மக்கள் முன்வைப்போம். மக்களை தமிழர்கள் என்ற உணர்வுக்கு உட்படுத்துவோம். இப்படித்தான் நம்முடைய தமிழ் தேசியத்தை நாம் வளர்த்து எடுக்கணுமே தவிர, என்னை பொறுத்தவரை நான் எந்த கட்சி சார்புடையவனும் இல்லை, எந்த கட்சி பின்னாலும் நான் செல்லக்கூடியவனும் இல்லை. இப்போ எனக்கு 80 வயது ஆகுது. 80 வயது முடிந்து 6 மாதம் ஆகுது. இன்னும் நான் நடைமுறையில் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு
என் இனமும் என் தமிழும் எனக்கு அடித்த அந்த உணர்வுல தான் நான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கேன். ஆகவே இந்த மொழியும் இனமும் ஒரு இனத்தையோ அல்லது ஒரு தனி மனிதனையோ எந்த அளவுக்கு நடமாட வைக்குது என்பதற்கு நானே ஒரு சான்று.